ஒரு பெரிய பொய்யை இவ்வளோ நாள் நம்மகிட்ட சொல்லி வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்கப்பா. சூரியன் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே சூரியன் கிழக்கில் உதிக்குதா இல்லை மேற்கில் மறையுதா? கிடையவே கிடையாது. சூரியன் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் 12 மணி நேரம் அப்படியே சூரிய வெளிச்சம்லாம் நமக்கு கிடைக்குது. அடுத்த 12 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இல்லாமல் போகுது. இதை தான் கிழக்கில் உதிக்கும் சூரியன், மேற்கில் மறையும் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக பூமியை பாதிக்கும். அப்படின்னா பூமியை சுற்ற வைத்த பல சேட்டலைட் அப்படிங்கிறது இருக்குது. பூமியை சுற்றி வரக்கூடிய சேட்டலைட் அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் விண்ணுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த சேட்டலைட் வெதருக்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு நாடை வேவு பார்ப்பதற்காக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் ஃபெசிலிட்டிக்காக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான சேட்டலைட்டை சூரியன் நினச்சா ஒரு செகண்டில் அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவம் நடந்ததுன்னா இதை தடுப்பதற்கு விஞ்ஞானிகள் எப்படி அவங்களுடைய ஆய்வுகளை நடத்துகிறாங்க? செயற்கை சூரியனை உருவாக்குன மாதிரி சூரியன்லேருந்து வெளிவரக்கூடிய சக்திகளை செயற்கையாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களே, இதை கண்டுபிடிச்சதுனால அடுத்ததாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஸ்டார்லிங்க், ஸ்பேஸ் எக்ஸ், எலன் மஸ்க் அவர்கள் இதெல்லாம் இது கூட கனெக்ட் ஆகுதே. மிகப்பெரிய உண்மையை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அணு முதல் அண்டம் வரை அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக். இந்த ஆடியோ புக்கை கேட்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு உண்மைகள் இருக்கா, இவ்வளவு பிரம்மாண்டமான வேறொரு உலகம் இருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை அந்த ஆடியோ புக் கூப்பிட்டுட்டு போகும். ஸோ அந்த ஆடியோ புக்கை நீங்கள் குக் எஃப்எம் வழியாக கேட்கலாம். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. நீங்கள் சேல் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த 28ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை மட்டும்தான் இந்த ஆஃபர். சேல் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி குக் எஃப்எம்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 60% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 12 மாதத்திற்கு 360 ரூபாய்க்கு 10,000க்கும் அதிகமான ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த டீலை மிஸ் பண்ணிடாதீங்க. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ அணு முதல் அண்டம் வரை அப்படிலாம் சொல்லும்போது சூரியன்லேருந்து நம்ம தொடங்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும், எல்லா தாவரமும் ஒரு ஆளை நம்பி இருக்காங்கன்னா அது சூரியனை தான். வேறு யாரையுமே நம்பி இல்லை, அதிகமாக சூரியனை நம்பி இருக்கும். அப்படிப்பட்ட சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த உஷ்ணம், இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் தேவைப்படுது. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய எடையை நம்ம பூமியினுடைய எடையை வைத்து கால்குலேட் பண்ணோம்னா பூமியினுடைய எடையை விட 3,30,000 மடங்கு அதிக எடை கொண்டதாக இருக்கும் சூரியன். சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சைஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூமியினுடைய சைஸையும் நம்ம இந்த சூரியன் சைஸுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமிகளை அந்த சூரியனுக்குள்ளே அமுக்கி வச்சிடலாமா. 13 லட்சம் பூமி அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய மனக்கண்ணுக்கு நான் திறந்து விட்டுருக்கேன். நீங்களே அதை ஒரு படமாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 13 லட்சம் பூமி ப்ளஸ் 3,33,000 பூமியினுடைய எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அணு உலை தான் சூரியன். அணு உலை அப்படின்னு சொல்லும்போதே நாம் இப்போ நம்முடைய கரண்டெல்லாம் தயாரிப்பதற்கு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கோம். அணுவை பிளந்து அப்படி அணுவை பிளக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சக்தி. ஆனால் சூரியன்லாம் ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான். நியூக்ளியர் ஃபியூஷனா 2 ஹைட்ரஜன் ஒன்றிணையும் போது ஹீலியமாக மாறுது. அப்படி ஒன்றிணையக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு விதமான அந்த வெப்பம் இல்லாட்டி மிகப்பெரிய அளவு சக்தி ஏற்படுது. அந்த சக்தியை வச்சு தான் சூரியன் அதனுடைய வெப்பநிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது. அதனுடைய அந்த கேஸெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பெக்யூலியரான ஸ்டேட் சொல்கிறாங்க, பிளாஸ்மா அப்படிங்கிறது தான். சூரியனுடைய புகைப்படத்தை இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கும். தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரம் இப்போ ஹைட்ரஜனை வச்சு தான் அதனுடைய சக்தியை உருவாக்குது அப்படின்னு சொன்ன நியூக்ளியர் ஃபியூஷன் வழியாக எப்போவாவது முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற விறகாக இருக்கட்டும், ஒன்ஸ் அதனுடைய காலாவதி இல்லாட்டி அது எரிந்து முடிஞ்ச உடனே அவ்வளோதான். அதே மாதிரி சூரியனுக்கும் ஒரு காலாவதி அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 4 பில்லியன் ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் ட்ராப்ஸாக மாறிடும். வெள்ளை குள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ட்ராப்ஸாக மாறுமா? ஏன் கருந்துளையாக மாறாதா?
பொதுவாக நம்மலாம் படிச்சிருப்போம், ஒரு நட்சத்திரம் எரிந்து முடிந்த பிறகு அது ஒரு கருந்துளையாக மாறலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கருந்துளையாக மாறுவதற்கோ இல்லாட்டி நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது மாறுறதுக்கோ அதிக எடை அப்படிங்கிறதுலாம் வேணும். அந்த அளவுக்கு எடை சூரியன்ட்ட இல்லாதனால இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னதான், ஒயிட் ட்ராப்ஸ் அப்படிங்கிற வெள்ளைக்குள்ளர்கள் தான். அதன் பிறகு அது மாறாது. ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டாரை பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு தேடி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் பட்சத்தில் அதை பற்றி நான் பேசியிருக்கேன்னா நீங்கள் இந்த நியூட்ரான் ஸ்டார் தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போதே நம்ம போட்ட வீடியோலாம் வந்துடும். அதனால் தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் நான் பேசியிருந்தால் அந்த காணொலிகள் உங்களுக்கு வந்தடைந்து விடும். சூரியனில் இருக்கக்கூடிய இந்த சக்தி 4 பில்லியன் ஆண்டுகளில் தீர்ந்து விடும். அப்படி இந்த சூரியனில் திடீர்னு மாற்றங்கள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம். அதை நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையால் சொல்லுவோம், சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சூரிய புயல்? இந்த சூரிய புயல் அப்படின்னு சொல்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சோலார் விண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சோலார் விண்டுனா ஒவ்வொரு ஹைட்ரஜன் இல்லாட்டி 2 ஹைட்ரஜன் சேரும்போது ஹீலியமாக மாறுதில்ல, திடீர்னு அதில் வந்து ஒரு புயல் வர்ற மாதிரி ஒரு சின்ன வெப்பம் அதிகரிக்க நிறைய ஹைட்ரஜன் ஒன்றா மாறிட்டே இருக்கும்போது இது ஒரு செயின் ரியாக்ஷன் தானே. இதில் இந்த காற்று அப்படிங்கிறது விண்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விண்டுக்கு ஒரு பர்டிகுலர் 11 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் நிறைய விதமான மாற்றங்கள் நடந்து கூடுதலான காற்று அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலார் விண்ட் ஒரு கட்டத்தில் சோலார் ஸ்டோமா மாறும். இந்த சோலார் ஸ்டோமா மாறுறது என்ன நடக்கும்? சோலார் ஸ்டோம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே பரவ ஆரம்பிக்கும். பொதுவாக நமக்கு தெரியும், சோலார்லேருந்து வெளிவரக்கூடிய சக்தி ஃபோட்டோன் வடிவில் வெளியில் வந்துட்டு இருக்குப்பா. அந்த ஃபோட்டோன் நம்முடைய பூமியை வந்து ரீச் ஆகும்போது அது அந்த ஃபோட்டோனை சில பல பொருட்கள் உட்கிரகிக்கிறது. அப்படி உட்கிரகிக்கும் போது அது வெப்பமாக மாறுகிறது. அதனால தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களால் விண்வெளியில் இல்லாட்டி நம்ம வான்வெளி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஹீட் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த ஃபோட்டோனை அப்சார்ப் பண்ணுறதுக்கான எந்த பொருளும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மெட்டல் பீஸ் கீழே இருக்குது, பூமியில் கிடக்குன்னா அந்த மெட்டல் பீஸை தொட முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதற்கான காரணம் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோனை இது அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது, ஹீட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூரிய புயல் அப்படிங்கிறது 1850 செப்டம்பர் மாதம் பூமியை வந்து தாக்குது. இதுவரையிலும் பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகப்பெரிய சூரிய புயல் அப்படிங்கிறது இதுதான். பல நேரங்களிலும் நாசா சில பல அறிவிப்புகளை கொடுப்பாங்க, இப்போ சூரிய புயல் வந்துட்டு இருக்கு, பூமியில் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீமாக வந்தது 1859 செப்டம்பர் மாதம். அப்படி வந்த பிறகு தந்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தந்தி அடிக்கிறதுலாம், அதில் அந்த நெட்வொர்க்கே ரொம்ப பெரிய அளவில் காலி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா ரிச்சர்ட் கேரிங்டன் மற்றும் ரிச்சர்ட் ஹாட்சன் அப்படிங்கிறவங்க தான். இதை கேரிங்டன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிச்சர்ட் கேரிங்டன் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சதுனால இதை கேரிங்டன் ஈவெண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதே மாதிரியான சூரிய புயல் எப்போ வேண்டுமானாலும் பூமியை தாக்கலாம். ஆனால் அப்படி தாக்குவது விஞ்ஞானிகளால் கூட சீக்கிரமாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 26, 2023 போன மாதம் இதே மாதிரியான ஒரு சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்கு. அதே மாதிரி 2022 ஒரு சூரிய புயல் அப்படிங்கிறது வீசினால தான் ஸ்டார்லிங்கினுடைய 38 சேட்டலைட் செயலிழந்து விட்டது. மில்லியன் கணக்கான டாலர் பணம் அப்படிங்கிறது எலன் மஸ்க்கு லாஸ் ஆகுது. அந்த 38 சேட்டலைட்டை மறுபடியும் விண்ணில் செலுத்தி ஓகே சரி பண்ணிட்டாங்க. ஆனால் பூமியை சுற்றி நம்ம நிறைய சேட்டலைட், பூமியினுடைய மேற்பரப்பில் லோ எர்த் ஆர்பிட்லேருந்து நம்ம நிறைய சேட்டலைட்டை நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். 1859 இருந்த உலகம் 2023 இல்லை. அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, அந்த காலத்தில் இந்த மாதிரியான சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதிகமாக கிடையாது. ஸோ அந்த காலத்தில் நடந்த அந்த சூரிய புயலால் பெரிய அளவு பிரச்சனைகள் பூமிக்கு ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி ஒரு சூரிய புயல் வந்துச்சுன்னா பூமிக்கு இல்லாட்டி பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே அழிஞ்சிரும், அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இருக்காது, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. என்ன காரணம்? நான் சொன்னேன்ல, இந்த சோலார் புயல் அப்படின்னு சொல்கிறது, இந்த சோலார் புயல் எல்லாமே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் தான். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்கிறது நேராக சூரியன்லேருந்து கிளம்பி வருது. பூமியை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, காந்த அலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த காந்த அலை இருக்கிறதுனால இங்கே சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிளை இந்த பூமியினுடைய காந்த சக்தி கொஞ்சமாக தள்ளிவிடும். நீ வேணாண்டா இங்கே வந்துடாதரா அப்படின்னு சொல்லி தள்ளிவிடும். அதனால தான் நாம் என்ன செஞ்சுட்ருக்கோம், இவ்வளோ நாள் உயிரோடலாம் இருக்கும். இல்லாட்டி எல்லா சார்ஜ்டு பார்ட்டிகளும் பூமிக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய டிசீஸ்லாம் வரும், எக்ஸ்ரே கதிர்கள்லாம் உள்ளே வந்துடும், ரொம்ப ஸ்பீடாக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பூமியினுடைய காந்த சக்தி ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தள்ளி விடும்போது பூமியினுடைய 2 துருவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நார்த் மற்றும் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இந்த இடங்களில் மட்டும் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளால் ஆன ஒரு விதமான லைட் உருவாகுதை நம்மளால் பார்க்கலாம். இதை நார்த்தன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்த்தன் லைட் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் இதுவரையிலும் பார்க்கலன்னா இந்த நார்த்தன் லைட்ஸினுடைய புகைப்படத்தை பார்த்துக்கொள்ளுங்கள்.
ஸோ இந்த நார்த்தன் லைட் அப்படிங்கிறது உருவாவதற்கான காரணம் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் வருது பார்த்தீங்களா, இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் வான்வெளியில் இருக்கக்கூடிய கேஸ், அது நைட்ரஜனாக இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும், இது கூட சேரும்போது அது ஒளிர ஆரம்பிக்கும். இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது கிரீன் லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் அப்படிங்கிறது பர்பிள் பிங்க் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளிக்கற்றையை வெளியிட ஆரம்பிக்கும். அப்படி வெளியிட ஆரம்பிக்கும் போது அது பார்க்க, அந்த வான்வெளியை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதை தான் நார்த்தன் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம விஞ்ஞானிகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் கேள்வி என்னன்னா, ஸோ இதே மாதிரி ஒரு ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோம் வந்துருச்சுன்னா அந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோம் கண்டிப்பாக பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷனை உருவாக்குது. மேக்னெட் ஃபோர்ஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நம்முடைய பவர் கிரிட் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் அடிச்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீக்கரை ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மேக்னெட் ஃபோர்ஸை ஃப்ளக்சுவேட் பண்ணணும்னா கரண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரில் இருக்கக்கூடிய அந்த மோட்டாரை எடுத்து அதை சும்மா சுற்றி விடுங்களேன். அதுக்கு 2 எண்டில் ஒரு ஒயரை போட்டு ஒரு எல்இடியும் போட்டிருந்தீங்கன்னா நம்ம சுற்றி விடும்போது அந்த எல்இடி லைட் வந்து எரியும். ஸோ சுற்றி காந்தம் இருக்குது, அந்த காந்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், அந்த காந்த சக்தியை நம்ம வெட்ட ஆரம்பிக்கிறோம், இல்லாட்டி அதில் ஃப்ளக்சுவேட் பண்ணுறோம், மின்சாரம் அப்படிங்கிறது உருவாகுது. இதே மாதிரியான மின்சாரம் நம்ம வான்வெளியிலும் உருவாகும். அங்கேருந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வருது, இந்த பூமியை சுற்றி காந்த சக்தி இருக்குது, அந்த காந்த சக்தியில் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது திடீர்னு ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது நம்முடைய சேட்டலைட் எல்லாம் என்ன செஞ்சிடும், மிகப்பெரிய அளவில் அழிச்சிடும். ஸோ அப்போ சேட்டலைட் என்ன செய்யக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனா ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சேட்டலைட்டை நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அடே சேட்டலைட், ஒரு பெரிய சோலார் புயல் வந்துட்டு இருக்கு, இதனால இந்த மாதிரி ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோம் அப்படிங்கிறது உருவாகலாம், நீ ஸ்டாண்ட் பை மோடுக்கு மாறிடுறா, நீ விரிந்து இருக்காதே அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனுக்காக நார்த்தன் லைட் மாதிரியே ஒரு லைட்டை நம்ம சேட்டலைட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னா, நார்த்தன் லைட்டு தெரிஞ்சிருச்சுன்னா சோலார் புயல் வந்துட்டு இருக்குப்பா, அதனால நீ ஸ்டாண்ட் பை மோடுக்கு மாறினு சொல்லி சேட்டலைட்டுக்கு சொல்லலாம்னு சொல்லி நம்முடைய விஞ்ஞானிகள் கொஞ்சம் ஆய்வுகளை செய்கிறாங்க. போன சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்வீடனில் ஒரு ராக்கெட் அப்படிங்கிறத விண்ணில் செலுத்தி அந்த ராக்கெட்லேருந்து பேரியம் அப்படிங்கிறத வெளியிட வைக்கிறாங்க. இந்த பேரியம் நான் சொன்ன இந்த நார்த்தன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான லைட் தென்பட்ட உடனே நம்முடைய சேட்டலைட்டை ஸ்டாண்ட் பை மோடுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. அது இன்னைக்கும் ஆய்வு லெவலில் மட்டும்தான் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடியே சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இல்லை சோலார் ஃப்ளேருக்கு இமேஜ் எல்லாம் நம்ம சேட்டலைட்டுக்கு கொடுத்து ஃபீட் பண்ணிட்டோம்னா அதே மாதிரியான ஒரு புயல் வரும்போது சேட்டலைட் எல்லாமே ஸ்டாண்ட் பை மோடுக்கு மாறிடும்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இதுக்காக ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிவைஸில் பிளாஸ்மா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அதை சுற்றி இந்த சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ இந்த சோலார் ஃப்ளேரை உருவாக்கி அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிறது வெறும் 10 மைக்ரோ செகண்ட்ஸ் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இந்த 10 மைக்ரோ செகண்ட்ஸில் உருவாக்கப்பட்ட சோலார் ஃப்ளேரை கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஃப்ரேம் பர் செகண்ட் கேமராவில் படம் பிடிக்கிறாங்க. இந்த 10 மில்லியன் ஃப்ரேம் பர் செகண்ட் கேமராவை நம்ம 30 ஃப்ரேம் பர் செகண்டாக அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த சோலார் ஃப்ளேரை நமக்கு ஒரு 33 செகண்ட் பார்க்கலாம். ஸோ 33 செகண்டில் நடந்த இந்த சோலார் ஃப்ளேரை நம்ம என்ன செய்வோம், சேட்டலைட்டினுடைய ஒரு மெமரியில் ஃபீட் பண்ணுவோம். அந்த மெமரியில் இந்த மாதிரியான ஒரு வெப்பம் இல்லாட்டி இதே மாதிரியான ஒரு சோலார் ஃப்ளேர் வந்தது என்றால் அங்கே ஒரு பெரிய சூரிய புயல் வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து சேட்டலைட்டை ஸ்டாண்ட் பை மோடுக்கு மாற்றிடும். இல்லாட்டி நமக்கு கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தந்துடுவாங்க, எப்பா சூரிய புயல் வரப்போகுது, உங்கள் சேட்டலைட்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க சில பல விஞ்ஞானிகள். கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த மாதிரி சோலார் ஃப்ளேர் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நார்த்தன் லைட்டையும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சோலார் ஃப்ளேரையும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் சூரிய புயலை எதிர்கொள்வதற்காக விஞ்ஞானிகள் தயாராகிட்டு இருக்காங்க. சூரிய புயல்னா என்ன, இந்த சூரிய புயல் பூமியை எப்படி தாக்கும், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை எப்படி நம்ம ஃபீட் பண்ணலாம், அப்படி ஃபீட் பண்ணுறதுலேருந்து நம்முடைய சேட்டலைட்டை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வேணும்னா இது ஒரு தேவையில்லாத இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், ஆனால் நாளைய உலகம் இதை நம்பி மட்டும்தான் இருக்குது. நம்ம விண்ணில் செலுத்தின சேட்டலைட் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட மனிதர்களால் வாழ முடியாது. மனிதர்கள் அங்கங்கே ஏவி வச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள்லேருந்து அடுத்ததாக என்ன நடக்கும், என்ன வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெதர் ஸ்டேஷன் வர இயங்காமல் போய்விடும். நம்ம பார்க்குற ஜியோ சினிமாலேருந்து அடுத்ததாக லைவாக இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் வர எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை
கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். இது எதுவுமே நடக்காமல் இருப்பதற்கு இந்த சூரிய புயலை பற்றியும் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோமை பற்றியும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், படித்திருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய பாராட்டுக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.